புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 27 தொடக்கம் 38 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடைய எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கேயும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 7வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இறைவார்த்தையினுடைய வல்லமை மிகவும் அழகாக எங்களுக்கு இன்று தரப்படுகிறது. அற்புதமான இறைவார்த்தையை நாங்கள் இன்று வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே அன்பு சொல்லிலே அல்ல செயலிலே இருக்க வேண்டும் என்பதை இன்று தெளிவாக நாங்கள் பார்க்கின்றோம். அன்பு, மன்னிப்பு, இவை இரண்டும் இரு கண்கள் போன்றவை. அன்புள்ள இதயம் மன்னிக்கும். மன்னிக்கும் மனிதனுக்கு அன்புள்ள நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். மானிட பண்புகளிலே மிக உன்னதமான சிறப்பான பண்பு என்னவென்று சொன்னால் அது அன்பு என்கின்ற பண்பு. அதனால்தான் அன்பே கடவுள் என்றால் அன்பிற்கு ஈடேது சொல் என்று நாங்கள் ஒரு அழகான பாடலை பாடுவோம். இதை புனித ஜோவான் தன்னுடைய திருமுகத்திலே சொல்லுவார். தன்னுடைய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே சொல்லுவார், அன்பே கடவுள் என்று சொல்லுவார். நான் அன்போடு இருக்கிறேன் என்று சொன்னால் கடவுளோடு இருக்கிறேன். அன்பை பேசுகிறேன் என்று சொன்னால் கடவுளை பேசுகின்றேன். அன்பை நினைக்கிறேன் என்று சொன்னால் கடவுளை நான் நினைக்கிறேன். அன்பும் கடவுளும் ஒன்றாக இருக்கிறது. அன்பானவர்களே, கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடி அத்திவாரமாக இருப்பது இந்த அன்பு என்பது. அதனால்தான் அயலவனுக்கு அன்பு பகைவனுக்கு வெறுப்பு என்று சொல்லப்பட்டுள்ளதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களையும் நீங்கள் அன்பு செய்யுங்கள். இதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு அழகும் நம்பிக்கையும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு இந்த மன்னிப்பையும் அன்பையும் நாங்கள் சிறப்பான விதத்தில் 2 கண்களாக நினைத்து கொள்ளுகிறோம். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34வது வாக்கியத்திலே ஆண்டவர் இயேசு சொல்வார், தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்தருளும் என்று கேட்பார். அந்த அன்பு தான் இந்த மன்னிப்புக்குள்ளே சங்கமித்தது. இந்த மன்னிப்பு தான் அன்பாக அது உருமாற்றம் பெற்றுக்கொண்டு இருந்தது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு அந்த நேரத்திலே கூட தன்னுடைய பகைவர்களை மன்னிக்கின்றார். இதைத்தான் நாங்கள் ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். திருச்சபையினுடைய முதல் மறைசாட்சியாக தன்னுடைய உயிரை கொடுத்தவர் ஸ்தேவான். அந்த ஸ்தேவான் என்கின்ற முடியப்பர் கல்லாலறிந்து கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த போது ஆண்டவராகிய இயேசுவே இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதையும் என்று சொல்லுவார்.
இதுதான் அன்பானவர்களே இந்த மன்னிப்புக்குள்ளே கலந்திருக்கிற அன்பு என்பதை நாங்கள் சிறப்பாக பார்க்க முடியும். பகை ஒரு புற்றுநோய், இது மிக பயங்கரமானது. இந்த பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் பலரை நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்க முடியும். அப்போ அன்போடு இருக்கின்ற மனிதர்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறார்கள் தானே. பகை உணர்வோடு இருக்கின்ற மனிதர்கள் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்கின்ற அந்த நிலைக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அதனாலே பகை உணர்வுகள் சண்டை சச்சரவுகளை மூட்டிக்கொண்டே இருக்கும். கலாத்தியர்கள் எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் மிகவும் அழகாக சொல்வார். 5ஆம் அதிகாரம் அதில் 19 வருகின்ற வாக்கியங்களுக்குள்ளே சொல்லார். ஊனியல்பினுடைய செயல்கள் யாவருக்கும் தெளிவாக தெரியும். பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரை, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரை, களியாட்டம் முதலியவை ஆகும். இது ஏன் அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், இத்தகையவற்றில் ஈடுபடுகின்ற பிள்ளைகள் இருக்கிறார்களே, இந்த பிள்ளைகள் பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பரத்தமையோடு இருக்கிற பிள்ளைகள், மற்றவர்களுக்கு பகையை செய்கின்ற பிள்ளைகள், கெட்ட நடத்தியோடு இருக்கிற பிள்ளைகள், மற்றவர்களுக்கு பகையை செய்கின்ற பிள்ளைகள், சண்டை சச்சரவோடு இருக்கிற பிள்ளைகள், மற்றவர்களுக்கு பகையை உண்டாக்குகின்ற பிள்ளைகள், குடிவொறியோடு இருக்கின்ற பிள்ளைகள், மற்ற மனிதர்களை கெடுக்கின்ற பிள்ளைகள், களியாட்டத்தோடு இருக்கின்ற பிள்ளைகள், மற்ற மனிதர்களோடு கூடி பகை உணர்வுகளை வளர்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள். இவற்றையெல்லாம் சொல்லுகின்ற போது புனித பவுல் இந்த கலாத்தியர்கள் எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22 வருகின்ற வாக்கியங்களுக்குள்ளே சொல்லுவார். ஆனால் தூயாவினுடைய கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இவற்றையெல்லாம் சொல்லுகிற போது முதலாவதாக சொல்லுவார், தூயாவினுடைய கனி அன்பாக இருக்கிறது. அந்த அன்போடு நாங்கள் வாழுகிற போது இந்த ஊனியல்னுடைய செயல்களை நாங்கள் களைந்து விட முடியும். இந்த ஊனியல்னுடைய செயல்களை தகர்த்தறிய முடியும். அப்போ நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? கிறிஸ்தவத்தை முற்றுமுழுதாக நாங்கள் பார்த்தால், அல்லது எங்களுடைய பரிசுத்த வேதாமத்தை ஒரே வார்த்தையில் நாங்கள் சொல்ல விரும்பினால் அன்பு என்று சொல்லிவிடலாம். காரணம், அன்புக்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். அன்புக்காகத்தான் இந்த உலகத்தை மீட்டு கொண்டார். அன்புக்காகத்தான் தன்னுடைய ஒரே திருமகனை கொடுத்தார் இந்த உலகத்திற்கு. அதனால்தான் நாங்கள் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் 16வது வாக்கியத்திலே, தம் ஒரே பேரான மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பானவர்களே, அந்த அன்பை கடவுள் எப்படி பறைசாற்றினார்? தன்னுடைய ஒரே பேரான திருமகனையே இந்த உலகத்துக்காக கொடுக்கின்ற அளவுக்கு ஆண்டவர் அன்பு செய்கின்றார். இந்த உலகத்தை, தன்னுடைய பிள்ளையை உலகத்துக்காக தாரை வார்க்கின்ற அளவுக்கு அவர் அன்பு செய்கிறார் என்பதை நாங்கள் இன்று தெளிவாக பார்க்க முடியும். நாங்கள் அன்பு செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இந்த அன்பை கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இந்த அன்பை நாங்கள் எப்படி நிறை வல்லமையோடு பார்த்து கொண்டிருக்கிறோம்? லியோனார்டோ டா வின்சி என்கின்ற மிக முக்கியமான ஒரு ஓவியன், ஒரு சிற்பியும் கூட அவன் இயேசுவினுடைய இறுதி இரவுணவு படத்தை வரைந்து கொண்டிருக்கிறானாம். இந்த வரைந்து கொண்டிருக்கின்ற போது பரஸ்பர அன்போடு பழகி கொண்டிருந்த ஒரு நண்பனுக்கும் இந்த லியோனார்டோ டா வின்சி என்ற இந்த தலை சிறந்த ஓவியனுக்கும் இடையிலே ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாக்குவாதம் ஏற்பட்ட போது 2 பேரும் பெரிய சத்தமாக ஒருவரை ஒருவர் திட்டி இருக்கிறார்கள். தனது நண்பன் மீது பயங்கரமாக கோபப்பட்டு இந்த ஓவியன் அவனை திட்டி தீர்த்திருக்கிறான். அன்று அந்த ஓவியம் திட்டும் பணியை அவனாலே தொடர முடியவில்லை. அடுத்த நாள் மீண்டும் இந்த ஓவியத்தை வரையலாம் அப்படின்னு சொல்லி அவன் இந்த இயேசுவினுடைய இறுதி இரவுணவு அந்த படத்தை அவன் வரைகின்ற போது அவனாலே முடியவே இல்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறான், இருந்து யோசிக்கிறான், ஏன் இந்த படத்தை என்னாலே வரைய முடியவில்லை அப்படின்னு சொல்லி நினைத்துவிட்டு உடனடியாக அவன் கடைக்கு போய் கணக்க பழங்கள் எல்லாவற்றையும் வேண்டிக் கொண்டு தன்னுடைய நண்பனினுடைய வீட்டுக்கு போயிருக்கிறான். தன் நண்பனுடைய வீட்டுக்கு போய் அந்த பழங்களை எல்லாம் கொடுத்து விட்டு, என்னை மன்னித்து விடு, நான் கூடாத வார்த்தைகளினாலே உன்னை பேசிவிட்டேன், திட்டிவிட்டேன், என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி அந்த நண்பனிடத்திலே சொல்லியிருக்கிறார். அந்த நண்பனும் சொல்லுவானாம், நானும் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொன்ன பிற்பாடு அன்பானவர்களே, மீண்டும் லியோனார்டோ டா வின்சி மனமகிழ்ச்சியோடு வீட்டை வருகின்றான். அந்த ஓவியத்தை அவன் வரைகிற போது அது மிகவும் இலகுவாக இருந்தது என்பதை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பதிவு செய்கிறான். அன்பானவர்களே, இந்த பகை உணர்வுகள் எங்களுடைய மனங்களிலே இருக்கிற போது எதுவுமே எங்களால் செய்ய முடியாது.
கோபம் எங்களுடைய மனங்களை ஆட்டி படைக்கின்ற போது, பகை உணர்வுகளோடு நாங்கள் இருக்கிற போது, நாங்கள் மற்ற மனிதர்களை நேசிப்பதற்கு நாங்கள் தயங்குகின்ற பிள்ளைகளாகத்தான் இருப்போம், நேசிக்கவே மாட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் அன்பை பற்றி பேசுகிற போது, அன்பை பொறுமை உள்ளது, அன்பு பொறாமைப்படாது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இருமாப்படையாது, அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக அது உண்மையில் நன்மையில் மகிழ்ந்து கொண்டிருக்கும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும். இந்த அன்பு எப்படிப்பட்டது? அது பொறுமையுள்ளதாக இருக்கும், பொறாமைப்படாது, அது எல்லாவற்றையும் கொடுப்பதாகத்தான் முடியும், அது எல்லாவற்றையும் தனக்காக முற்றுமுழுதாக வாழ்ந்து முடிப்பதற்கு துடித்து கொண்டே இருக்கும். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? என்னுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்பு செய்வதற்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அன்பு செய்ய எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால், இயேசுவை நான் பின்பற்றுவதற்கு தகுதி இல்லாதவளாக நாங்கள் மாறிக்கொண்டே இருப்போம். இயேசுவை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக அன்பை நாங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். எனவே அன்புமிக்க சகோதரங்களை, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுப்போம், மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்போம். அந்த அன்பை நாங்கள் வாழத்தக்க பிள்ளைகளாக, அன்பின் ஆண்டவரோடு நாங்கள் பயணிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க தொடர்ந்தும் சிறப்பான விதத்திலே நாங்களும் செபிப்போம். ஆமென்.